டாஸ்மார்க்கில் என்னது பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி என்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்று ஒன்றாக இப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. உடனே திமுகவினர்லாம் எழுந்துட்டாங்க. என்னத்துக்காக எழுந்துட்டாங்க தெரியுமா? ஆதாரம் இல்லாமல் சொல்லாதீர்களாம் இல்லை. அடப்பாவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொதுவாக நீங்கள் நம்மளாம் செய்கிறது தான். இது சட்டமன்றத்தில் இப்படியா அடிச்சு உடைச்சு பேசுறதுங்கிறது தான் அவங்களுக்கு கோபமே. ஏன்பா, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பங்காளி அதிமுக இதை பற்றி பேசியிருக்கானா? இல்லை நான் அவங்கள பற்றி பேசியிருக்கேனா? என்ன நியாய தர்மம் இது? நீ மாட்டுக்கு நேரடியாக எழுந்து நின்று பார்ட்டி ஃபண்டுன்னு இப்படி பட்டவர்த்தனமாக உடைச்சிட்டேன்னா அப்போ நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு எழுந்தாங்க. கொஞ்ச நேரம் கத்தி பார்த்தாங்க. அப்புறமா அவர் சபாநாயகர் சொன்னார், அப்பா நான் எழுந்தேன்னா நீங்கள் உட்காரணும், அதுதான் முறை. நீங்கள் எல்லாத்தையும் குறிப்பெடுத்துங்க. அவர் ரொம்ப ஹானஸ்டாக, இதனுடைய முந்தைய ஆட்சியில் இருந்த அப்பாவாக இருந்தால் விளையாடி இருப்பார். இவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப அமைதியாக நீங்கள் நோட் பண்ணிங்க, அவர் உரையை முடிக்கட்டும், உரையை முடித்த உடனே நீங்கள் கேளுங்க, இந்த ஒவ்வொரு கேள்வியும் கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இவங்க முடியாதுன்ட்டு இவங்க உட்கார பார்த்தாங்க, திருப்பி எழுந்துட்டாங்க. அவர் விட்டுட்டார், அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். யார், விஜய் நீங்கள் கத்தி முடிங்கடா பார்க்கலான்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, இதில் அதிமுக அமைதியாக இருக்குது. இது எப்படின்னா சப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதிர்க்கவும் முடியாது. அதுவும் விஜயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லலை. சொன்னால் அவனுங்களும் சேர்ந்து கால் புல் கத்துவாங்க. அதனால் ரொம்ப அமைதியாக திமுக மட்டும் டார்கெட் பண்ணுறாரு. அதிமுக அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்காந்துருக்காங்க, அப்படியே அப்சல்யூட் சைலன்ஸில். இவர் பார்த்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறமா இதுக்கு மேலே சாயம் வெளுத்துரும், கிளம்புடான்ட்டு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும்.